புதுக்கோட்டை தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த கே.எம். ஷெரீப் செய்தியாளர் சந்திப்பு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மறுவாக்கு எண்ணிக்கை வேண்டும். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 1800 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டு திமுக வேட்பாளர் முத்துராஜா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எங்களது ஆட்சேபனையை தெரிவித்து தேர்தல் பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அவர்கள் கொடுத்த கணக்கின்படி 50க்கும் மேற்பட்ட வாக்குகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாதது. அதை எதிர்த்தும் மறுவாக்குப்பதிவு வேண்டும் எனவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் முத்துராஜா அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அந்த வெற்றியை அப்போதே ஆட்சேபனை செய்து எங்கள் முகவர்கள் கொடுத்த அந்த ஆட்சேபனையை தேர்தல் ஆணைய பொறுப்பாளர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய ஆட்சேபனையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையிலேயே அவர்கள் கொடுத்த கணக்கின்படி 50க்கு மேற்பட்ட வாக்குகள் கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்படவில்லை. எனவே அந்த கணக்கிலே ஏற்றுக்கொள்ளப்படாததை எதிர்த்தும் மறு வாக்குப்பதிவு வேண்டும். அதேபோல் தபால் வாக்குகள் முறைப்படி எண்ணப்படவில்லை என்கிற எங்களுடைய ஆட்சேபனையை ஏற்றுக்கொள்ளாததை எதிர்த்தும் சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலே மறு வாக்கு கோரி நான் மனு தாக்கல் செய்திருக்கிறேன். அந்த மனு விரைவிலே விசாரணைக்கு வர இருக்கிறது. எனவே எங்களுடைய கோரிக்கையை உயர்நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கிறோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்களிடத்திலேயும் நான் முன்வைக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இதுபோல பல இடங்களில் வாக்கு எண்ணிக்கை குளறுபடி நடந்திருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவாக கடந்த சட்டமன்ற தேர்தலிலே செயல்பட்டு இருக்கிறார்கள். எனவே என்னைப் போல பல இடங்களில் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதை உயர்நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும், எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை வேண்டுகோளாக உங்கள் முன்னாலே வைக்கிறோம். தேர்தல் கமிஷனுடைய விதிப்படி 60 நாட்களுக்குள்ளாக மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் 60 நாட்களுக்கு உள்ளாக, ஏனென்றால் எங்களுக்கு சில ஆதாரங்கள் தேவைப்பட்டது. அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கே தேர்தல் ஆணையம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டது. எனவே 60 நாட்களுக்குள்ளாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய எண்ணிக்கை கணக்குகளை வெளியிட்டதற்கு பின்னாலே நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தோம். அதாவது
தேர்தல் ஆணையம் கொடுத்த கணக்கிலேயே, அது நாங்கள் தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்றதை தாண்டி, தேர்தல் ஆணையம் கொடுத்த எண்ணிக்கை கணக்கிலேயே குளறுபடி இருக்கிறது. அந்த குளறுபடியை தான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்றோம். நாங்களா எதையும் சொல்லலை, என்னுடைய கோரிக்கை எதுவும் இல்லை. தேர்தல் ஆணையம் கொடுத்த கணக்கிலேயே குளறுபடி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை, அதாவது எண்ணிக்கையில் மீண்டும் வரும் வாக்குப்பதிவு வேணும்னு நாங்கள் கேட்கல. நான் மீண்டும் மறு எண்ணிக்கை வேண்டும்னு கேட்கல, மறு எண்ணிக்கை வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா அதில் குளறுபடி இருக்கிறது. அவர்கள் அறிவித்ததற்கும் வாக்கு பெட்டிகளில் இருந்த எண்ணிக்கைக்கும் முரண்பாடு இருக்கிறது, குளறுபடி இருக்கிறது. எனவே மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் எந்த விதமான பரிசீலனையும் இல்லை. திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்துவிட்டார். இல்லை, எங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்குது. கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் மறு எண்ணிக்கைக்கு உத்தரவிடும் என்று நாங்கள் நம்புகிறோம். டோட்டலாகவே கேட்குறோம், முழு இதையும் திரும்ப எண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன்னா அவர்கள் சொல்லிய எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த குளறுபடி இருக்குது அப்படின்னு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் சொல்லிடுறோம். இல்லை, நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். இன்னைக்கும் தமிழகம் வெற்றி கழகம் எங்களுடைய பின்புலமாக இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கோரிக்கையும் பத்திரிகையாளரிடத்தில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உள்ளாட்சிகளும் கலைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். இதை உள்ளாட்சித்துறை அமைச்சரிடத்திலையும் நாங்கள் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறோம். விரைவிலே முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கையை நான் வலியுறுத்துவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தாவேகா வெற்றி பெற்றதற்கு பின்னாலே எந்த இடத்திலேயும் உள்ளாட்சிகள் சரிவர இயங்கவில்லை, எந்த அடிப்படை வேலையும் நடக்கலை. அப்போ எந்த அடிப்படை வேலையையும் செய்யாத உள்ளாட்சிகளினால எந்த உபயோகமும் தமிழக மக்களுக்கு இல்லை. எனவே உடனடியாக உள்ளாட்சிகளை கலைத்து விட்டு, அது 6 மாதம் 8 மாதம் அதற்கு கால அவகாசம் இருந்தாலும் கூட சரிவர வேலை நடக்காத காரணத்தால் உடனடியாக உள்ளாட்சிகளை கலைத்து விட்டு மறு தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதேபோல் மற்றொரு முக்கியமான கோரிக்கை, புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரை உடனடியாக மாற்ற வேண்டும். என்றால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள், புதியவர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும் என்ன விதிவிலக்கு என்று தெரியவில்லை. எனவே உடனடியாக அவர் மாற்றப்பட வேண்டும். அவர் மீதும் அவருடைய கணவர் மீதும் கடந்த காலத்தில் ஏராளமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. திமுக அரசு இருந்த காரணத்தினால அந்த குற்றச்சாட்டுகளுக்கு தப்பி அவர் புதுக்கோட்டையினுடைய ஆட்சித்தலைவராக இருந்து வருகிறார். உடனடியாக அவரை மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா போகிற இடங்களிலெல்லாம் ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்படுகிறது. புதுக்கோட்டையினுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் என்கிற முறையில் உடனடியாக அவர் மாற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நான் முன்வைக்கிறேன். அது நீண்ட நேரம் ஆகும். அவர் மீதும் அவருடைய கணவர் மீதும், அவர் கணவர் மீது ஏற்கனவே பல மோசமான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இல்லை, பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. எனவே அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விரிவாக நான் விவாதிக்க விரும்பவில்லை. அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அவர் மாற்றப்பட வேண்டும். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்பட வேண்டும். ஆமாம், அதனால உடனடியாக கலைக்கணும்னு சொல்கிறேன். ஆமாம், நகராட்சி மாநகராட்சியில் எந்த அடிப்படை வேலையும் இங்கே நடக்கலை. இங்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நேற்று கூட நான் முகநூலில் அதை எடுத்து போட்டிருந்தேன். மாநகராட்சி கட்டிடத்திற்கு பின்புறம் துப்புரவு பணியாளர் குடியிருப்பு ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது. அவங்க தான் புதுக்கோட்டை முழுவதும் சுத்தம் செய்கிறாங்க. எல்லா குப்பைகளும் இப்போ துப்புரவு பணியாளர் குடியிருப்பில் கொட்டப்பட்டிருக்கு.
அது அவங்க யார்கிட்ட போய் அதை முறையிடுவாங்கன்னு தெரியலை. அதனால் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் எந்த நகராட்சியிலையும் எந்த மாநகராட்சியிலையும் எந்த அடிப்படை வேலைகளும் தாவேக அரசு வெற்றி பெற்றதிலிருந்து நடைபெறவில்லை, அவர்கள் செய்யவில்லை. எனவே தான் உடனடியாக இவைகளை கலைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். நன்றி.